ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வணங்கி இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு பங்குனி 10ஆம் நாள், ஆங்கில தேதி 24/3/2025 திங்கட்கிழமை. இன்று தசமி திதி. இன்று உத்திராட நட்சத்திரம் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். 12 ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறப்போகிறார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நமக்கு நல்ல ஒரு சூப்பர் இது கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருப்பீங்க. திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா அது நழுவி வேற ஒருத்தருக்கு போயிடும். அதாவது ஒரு பெரிய போஸ்ட் எதிர்பார்த்துருப்பீங்க, அது சாதாரண நிலையில் உங்களுக்கு சின்ன வேலையாக கொடுப்பாங்க. அப்படி ஒரு நிலை சில நேரங்களில் தவிர்க்கக்கூடிய அதாவது நீங்கள் வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி அதை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய நாள். குடும்பத்தில் அமைதி இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? எல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். ஆனால் 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. செலவினங்கள் ஏற்படும், அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது. வீடு கட்ட, வீடு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இல்லை அதுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, முன்பணம் கொடுப்பீங்க, இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. நல்ல அற்புதமான ஒரு நாளாக இது விளங்கப் போகிறது. மற்றபடி அதாவது 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது. மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு கடைசியில் அவங்களால ஒரு உபத்திரவம் ஆகிடும். எச்சரிக்கையாக எடுத்துக்குங்க. நீண்ட நாள் நண்பர்கள் வருவாங்க, உங்ககிட்ட பழகுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு வேட்டு வச்சுட்டு போகக்கூடிய நிலை இருக்கும். கடைசியில் என்ன ரொம்ப நாள் கழித்து வராங்க, நல்லது செய்வாங்கன்னு நினச்சா அவங்களால சந்தோஷம் இல்லை. ஆனால் இது மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. மற்றபடி செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் நிச்சயமாக இருக்காது. அவரால் செலவினங்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க வழக்கம் போல் நல்லா வேலை பார்ப்பீங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றவங்களுக்காக உதவி பண்ணுறேன்னு போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அசையா சொத்துக்கள் மூலம் ஒரு சிலருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதில் ஒன்றும் குறை கிடையாது. ஒரு சிலர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நீதித்துறையில் பணிபுரியும் அன்பர்கள், அரசு கருவூலம், வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு நாள். நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அல்லது நல்ல ஃபோன் கால்ஸோ இல்லை நல்ல ஒரு தகவல் பரிமாற்றம் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷனோ, ஒரு இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையம், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டரு இவங்களுக்கெல்லாம்
ஒரு வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள். ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். மொத்தத்தில் துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் என்றே சொல்லலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.